ஹலோ, ஹாய். ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து எப்படி எக்ஸல் ஓப்பன் பண்ணுறது, அப்புறம் வந்து எப்படி நம்ம வந்து ரோஸ் அண்ட் காலம்ஸ் வந்து எப்படி இன்சர்ட் பண்ணுறது வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து இந்த ஹோம் டேப் இருக்கு இல்லையா, ஹோம் டேப் கீழே இருக்கிற இந்த ஹோம் ரிப்பனில் இருக்கிற முக்கியமான சில குரூப்ஸை வந்து நம்ம பார்த்துடலாம். இந்த ஹோம் டேப்புக்குள்ளே வந்து ஃபஸ்ட்டு குரூப் வந்து கட், காப்பி, அப்புறம் ஃபார்மேட் பெயிண்டர், அப்புறம் பேஸ்ட் இருக்குது. ஸோ இது வந்து ஒர்க் பண்ணதுக்கு வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் டேட்டா ஏதாவது இருக்கணும். டேட்டாவுக்கு வந்து நான் வந்து ஒரு ஃபைல் இருக்கு என்கிட்ட. அதுலேருந்து வந்து டேட்டா வந்து இங்கே நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணுறது வேணால் நம்ம வந்து என்டர் பண்ணலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு காலமில் வந்து டி காலமில் வந்து நான் போடுறேன்னா ஐட்டம்னு போட்டுக்கிறேன். பக்கத்தில் வந்து இப்போ ஐட்டம் டைப் பண்ணிவிட்டு எப்படி நான் ரைட்டில் வந்தேன், டேப் ப்ரெஸ் பண்ணாக்கா ரைட்டுக்கு போகலாம். அதே மாதிரி வந்து ரைட் ஆரோ ப்ரெஸ் பண்ணாலும் ரைட்டுக்கு வரலாம். ஓகே, ஐட்டம் போட்டாச்சு. இங்கே வந்து நான் கவுண்ட் போட்டுக்கிறேன். திருப்பி டேப் ப்ரெஸ் பண்ணிட்டு ரைட்டுக்கு வந்து அதே மாதிரி இங்கே வந்து காஸ்ட் போட்டுக்கிறேன். காஸ்ட் இல்லைனா ப்ரைஸ், நான் வந்து ப்ரைஸ் போட்டுக்கிறேன். ப்ரைஸ் போட்டுட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணதுனால கீழே வந்தேன் நான். ஓகே, இங்கே வந்து மவுஸில் கீபோர்டில் வந்து லெஃப்ட் ரைட் யூஸ் பண்ணிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் போயிட்டு வந்துட்டு இருக்கேன். சரியா, ஐட்டம் வந்து நான் வந்து சீரியல் நம்பர் போடல, சீரியல் நம்பரும் போட்டுக்கிறேன். சீரியல் நம்பர் போட்டுட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணேன். இப்போ சீரியல் நம்பர் 1, ஐட்டம் வந்து ஆப்பிள்னு எடுத்துக்கலாம். கவுண்ட் வந்து 53, ப்ரைஸ் வந்து 60. இப்போ வந்து டேட்டா வந்து பேசிக்காக என்ட்ரு பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு, இப்போ எனக்கு வந்து மவுஸில் வந்து இந்த பக்கம் வர இங்கே வந்து ஒரு வாட்டி கிளிக் பண்ணிவிட்டு 2 ப்ரெஸ் பண்ணுறேன். 2 ப்ரெஸ் பண்ணிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணாக்கா எங்கள் சீரியல் நம்பரில் வந்து 2 வந்துடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஐட்டம்ஸில் வந்து நான் வந்து வேறு ஒரு ஐட்டம் போடணும். அதுக்கு வந்து நான் மேங்கோன்னு டைப் பண்ணுறேன். போட்டுட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணால் கீழே வரும். ஸோ இப்போ வந்து என்கிட்ட கவுண்டில் வந்து 3 இருக்குது. 3 வந்து நான் கீழே மேங்கோ கூட சேம் கவுண்ட்டு. ஸோ இங்கே வந்து நான் பேஸ்ட் பண்ணணும். காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணணும். காப்பி பண்ணதுக்கு இங்கே போயிட்டு நான் வந்து காப்பி ப்ரெஸ் பண்ணுறேன். இங்கே மவுஸில் காப்பி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே கீழே வந்துட்டு பேஸ்ட் ப்ரெஸ் பண்ணுறேன். பேஸ்ட் ஆயிரும். பேஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி என்டர் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். என்டர் ப்ரெஸ் பண்ணாக்கா இங்கே ஆல்ரெடி காப்பியாக இருந்துருச்சு இல்லையா, அது வந்து போயிடுச்சு. அதனால தான் என்டர் ப்ரெஸ் பண்ணேன். சப்போஸ் நான் வந்து என்டர் ப்ரெஸ் பண்ணாமல் இப்போ என்கிட்ட வந்து இந்த மவுஸ் கர்சர் எடுத்துன்னு போயிட்டு வேறு எங்கேயாவது கிளிக் பண்ணிவிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணாலும் என்ன ஆகுனாக்கா நம்ம ஆல்ரெடி காப்பி பண்ண டேட்டா வந்து அவங்க என்டர் ஆயிரும். அதனால் வந்து ஒர்க் பண்ணும்போது வந்து மவுஸ் யூஸ் பண்ணலாம், கீபோர்டை யூஸ் பண்ணலாம். பட் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து கீபோர்டு யூஸ் பண்ணிக்கிறது வந்து பெட்டர். ஸோ அதை வந்து கீபோர்டு யூஸ் பண்ணி பண்ணுறதா இருந்தால் எப்படி இருக்கும்னா, நான் வந்து இதை டிலீட் பண்ணிக்கிறேன். டிலீட் பண்ணிவிட்டு கீபோர்டு மட்டும் யூஸ் பண்ணும்போது வந்து நான் வந்து மவுஸ் கர்சர் வந்து இங்கே போகிறேன். இங்கே போயிட்டு மவுஸ் யூஸ் பண்ணாமல் நான் வந்து Ctrl+C ப்ரெஸ் பண்ணாக்கா என்னோடய இது வந்து காப்பி ஆகும். அது கீழே வந்து ஒரு வாட்டி டவுன் அவரை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நான் வந்து என்டர் ப்ரெஸ் பண்ணாக்கா அந்த 3 வந்து பேஸ்ட் ஆயிரும். ப்ரைஸ் வந்து எனக்கு 60 வேணாம். ப்ரைஸ் வந்து எனக்கு இப்போது மேங்கோவுக்கு வந்து 90 போடணுன்னா நான் வந்து இங்கே டைப் பண்ணிக்கிறேன். 90ன்னு டைப் பண்ணிவிட்டு என்டர் வந்து ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ வந்து நம்மக்கிட்ட வந்து சின்ன ஒரு டேட்டா ஷீட் ரெடி ஆகிடுச்சு. அதாவது சீரியல் நம்பர், ஐட்டம்ஸு, கவுண்ட்டு, ப்ரைஸ் இருக்குது. அதுக்குள்ளே வந்து ஆப்பிள், மேங்கோ, அதோட கவுண்ட் வந்து 3, அதோட ப்ரைஸ் வந்து 60. மேங்கோவோட கவுண்ட் வந்து 3, ப்ரைஸ் வந்து 19 இருக்குது. ஸோ இப்போ வந்து இங்கே வந்து காப்பி பார்த்தோம், பேஸ்ட் பார்த்தோம். கட்டு வந்து என்ன பண்ணோம்னாக்கா பேசிக்காக வந்து அந்த ஒரு டேட்டா வந்து கட் பண்ணோம். ஸோ கட் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னாக்கா கட்டாவோ பேஸ்ட்டாவோ பட் வந்து அந்த எங்கேருந்து கட் பண்ணுறோமோ அந்த இடத்துல வந்து அந்த டேட்டா போயிடும். அங்கே வந்து மிஸ் ஆயிரும். அதாவது பிளாங்க் ஆயிரும். இப்போது வந்து நான் இங்கே சீரியல் நம்பர் போட்டுக்கிறேன். 3 ப்ரெஸ் பண்ணிவிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். அப்புறம் வந்து ஐட்டம் கிட்ட வந்து ரைட் ஆரோ கிளிக் பண்ணிவிட்டு மேங்கோ கிட்ட போகிறேன். மேங்கோ கீழே வந்து நான்
ஆரேஞ்சுன்னு போடுறேன். ஆரேஞ்ச் போட்டுட்டு வந்து திரும்ப நான் டேப் ப்ரெஸ் பண்ணுறேன். இங்கே வந்து கவுண்ட் வந்து அதே 3 கவுண்ட்டு தான் இருக்குது. நான் வந்து இங்கே வந்து என்ன பண்ணுறேன்னாக்கா கட் பண்ணிவிட்டு கீழே பேஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போது நான் வந்து கட் பண்ணி பேஸ்ட் பண்ணோன்னாக்கா மவுஸில் பண்ணுறதா இருந்தாக்கா கவுண்ட் கிட்ட போயிட்டு இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மேலே போனாக்கா ஹோம் ரிப்பனுக்குள்ளே இருக்கிற ஃபஸ்ட்டு காலமில் கட்டுன்னு ஆப்ஷன் இருக்கும். கட் பண்ணுறேன். கட் பண்ணிவிட்டு கீழே கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து பேஸ்ட் பண்ணால் அதோட கண்டென்ட் வந்து கீழே வந்துடும். ஸோ கட் பண்ண இடத்துல வந்து எம்டி ஆயிரும். இங்கே பேஸ்ட் பண்ணுறோமோ அந்த இடத்துல தான் வந்து நம்மளோட டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். இதே நான் வந்து கீபோர்டில் பண்ணுறதா இருந்தாக்கா நான் வந்து இது டிலீட் பண்ணிக்கிறேன். டிலீட் பண்ணதுக்கு வந்து கீபோர்டில் வந்து டிலீட் ப்ரெஸ் பண்ணலாம். ஸோ என்கிட்ட வந்து எங்கள் ஆல்ரெடி 3 இருந்துச்சு இல்லையா? இப்போ வந்து நான் அது கீபோர்டில் பண்ணுறதா இருந்தாக்கா இங்கே போயிட்டு கவுண்ட்டுக்கிட்ட போயிட்டு கண்ட்ரோல் எக்ஸ் ப்ரெஸ் பண்ணுறேன். கண்ட்ரோல் எக்ஸ் ப்ரெஸ் பண்ணாக்கா கட் ஆகும். நான் வந்து ஒரு வாட்டி கீழே ப்ரெஸ் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் வி ப்ரெஸ் பண்ணாக்கா கீழே கட் ஆகிடும். அதாவது மேலேருந்து கட் பண்ணி நம்ம கீழே பேஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ மேலே இருக்கிற மேங்கோ கிட்ட வந்து எம்டி ஆயிடுச்சு. இங்கே வந்து நம்ம ஏதாவது டேட்டா என்ட்ரி பண்ணிக்கலாம். நான் வந்து இங்கே டேட்டா 4ன்னு டைப் பண்ணுறேன். என்டர் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து எனக்கு ப்ரைஸ் வேணும்னாக்கா அதே மாதிரி வந்து நான் மேலே போகிறேன். இங்கே போயிட்டு 60 காப்பி பண்ணிவிட்டு கீழே வந்து கண்ட்ரோல் வி ப்ரெஸ் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம வந்து எப்போ நம்ம காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணாலுமே கீபோர்ட்ஸில் என்னன்னாக்கா இந்த செல் இருக்கிற இது வந்து இந்த ரன்னிங் ஆன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பேசிக்காக அது மார்க்கு ஓடிட்டே இருக்குது இல்லையா அந்த மாதிரி. ஸோ நான் வந்து காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம தெரியாமல் வேறு எங்கன்னா போயிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணால் அந்த டேட்டா வந்து அங்கே கூட பேஸ்ட் ஆயிரும். ஸோ கீபோர்டில் ஒர்க் பண்ணும்போது வந்து நம்ம வந்து இங்கே வந்து 60 காப்பி பண்ணாக்கா கீழே வந்து 60 எங்கே பேஸ்ட் பண்ணணுமோ அங்கே போயிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணுறது தான் பெஸ்ட் ஆப்ஷன். அதாவது எங்களை கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் வி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணலாம். பட் என்டர் பண்ணுறது வந்து அந்த டேட்டா வந்து அங்கே மாத்திரம் பேஸ்ட் ஆகும். திரும்ப நம்ம மிஸ்டேக்கில் வேறு எங்கேயாவது போய் கிளிக் பண்ணாக்கா அந்த டேட்டா வந்து பேஸ்ட் ஆகாது. ஸோ சேஃபர் சைடாக இருக்கிறதுக்கு வந்து நான் வந்து ஆப்ஷன் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து என்ன பார்த்தோன்னா எப்படி நம்ம கட் பண்ணுறது காப்பி பண்ணுறது அது கூட வந்து ஷார்ட்கட்ஸ் என்னென்ன இருக்குது, கட்டு காப்பி பேஸ்ட்டுக்கு ஷார்ட்கட் என்ன இருக்குன்னு அதுவுமே நான் பார்த்துட்டோம். இது க்ளோஸ் பண்ணதுக்கு முன்னாடி வந்து இன்னொரு ஆப்ஷன் இருக்காங்க ஃபார்மேட் பெயிண்டர்னு. அதை உங்களுக்கு ஒரு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இங்கே வந்து ஃபார்மேட் பெயிண்டர்கிட்ட போனாக்கா இந்த மாதிரி ப்ரஷ் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது எப்படி யூஸ் பண்ணுறது வந்து ஒரு வாட்டி ஒரு மாதிரி சேஞ்சஸ் இருக்கும். அதனால் நான் வந்து இதுக்கு வந்து ஒரு சிம்பிளாக ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன்னாக்கா எப்படி நம்ம வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்துட்டு எங்கிட்ட இந்த டேட்டா இருக்குது இல்லையா? இந்த டேட்டா வந்து ஐட்டம் கவுண்ட்டு ப்ரைஸ் இருக்குது. இது எல்லாமே வந்து லெஃப்ட்டில் இருக்குது. இங்கே அப்சர்வ் பண்ணால் லெஃப்ட்டில் கிளிக் ஆகிருக்கு. லெஃப்ட் அலைன்டில் இருக்குது. அது ஐட்டம் வந்து லெஃப்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, கவுண்ட் லெஃப்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, ப்ரைஸ் லெஃப்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, சீரியல் நம்பர் லெஃப்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. சப்போஸ் நான் வந்து இதே டேட்டா வந்து நான் இங்கே வந்து காப்பி பண்ணிக்கிறேன். இது வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணிவிட்டு வந்து நெக்ஸ்ட் டைம் நம்ம எப்போது எக்ஸ்பிளைன் பண்ணும்போது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் வந்து ஜஸ்ட் காப்பி பண்ணதுக்கு வந்து காப்பி பண்ணிக்கிறேன். இங்கே பேஸ்ட் பண்ணிட்டேன் இல்லையா? இப்போ இந்த டேட்டாவை காப்பி பண்ணிக்கிறேன். வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த டேட்டா வந்து எனக்கு வேறு ஃபார்மேட்டில் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இது வந்து ரொம்ப சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணோன்னாக்கா இப்போ என்கிட்ட பார்த்தாக்கா 2 டேபிள் இருக்குங்க. மேலே வந்து சீரியல் நம்பர் எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் கீழே கூட இருக்குது. இங்கே என்ன ஒரு டிஃப்ரென்ஸ்னாக்கா 60 எல்லாமே வந்து சென்டரில் இருக்குது, 343 வந்து சென்டரில் இருக்குது. அதே மாதிரி ஐட்டம்ஸில் வந்து ஆப்பிளுக்கு சென்டரில் இருக்குது, இது சென்டரில் இருக்குது. கீழே டேட்டாஸ் எல்லாம் சென்டரில் இருக்குது. மேலே இருக்கிற ஹெட்டர்ஸ் வந்து கொஞ்சம் லெஃப்ட்டில் ரைட்டில் அந்த மாதிரி மூவ் ஆகிருக்கு. எனக்கு வந்து கம்பெனியில் இல்லை உங்களுக்கு வந்து இந்த ஃபார்மேட்டில் தான் வேணும் யாராவது சொன்னாக்கா இங்கே இருக்கிற டேட்டா இருக்கு இல்லையா? இந்த இதே மாதிரி டேட்டா தான் நம்ம இங்கே வந்து நம்ம ஒரு வாட்டி ஒன்று அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம வந்து ஃபார்மேட் பெயிண்டரை யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து ஃபார்மேட் பெயிண்டர் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நான் இங்கே ஒரு வாட்டி கிளிக் பண்ணிவிட்டு இப்படி கீழே போயிட்டு எல்லாமே ட்ராக் பண்ணிக்கிறேன். மவுஸில் ஒரு வாட்டி கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ட்ராக் பண்ணிக்கலாம். இது வந்து மவுஸில் பண்ணுறது. சப்போஸ் நான் வந்து கீபோர்டில் பண்ணோன்னாக்கா நான் ஒரு வாட்டி கிளிக் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரைட் ஆரோ ப்ரெஸ் பண்ணுவேன். ப்ரெஸ் பண்ணிவிட்டு கீழே ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணுவேன். டவுன் ஆரோ ப்ரெஸ் பண்ணி இது எல்லாமே செலக்ட் ஆகும். வேறு ஒரு ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு வந்து கண்ட்ரோல் ஏ ப்ரெஸ் பண்ணாலும் செலக்ட் ஆகும்.
அது நான் ஒரு வாட்டி தான் ப்ரெஸ் பண்ணோம் கண்ட்ரோல்லே. அதாவது கண்ட்ரோல்லே எப்படி ஒர்க் ஆகும்னாக்கா, கனெக்டட் ஐட்டம்ஸ் இருக்கும் இல்லையா? இப்போ வந்து என்கிட்ட வந்து எவ்வளோ தான் டேட்டா இருக்குது. ஸோ இதனால் வந்து நான் எங்கே கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல்லே ப்ரெஸ் பண்ணாலும் செலக்ட் ஆகும். சப்போஸ் நான் வந்து வெரியோ கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல்லே ப்ரெஸ் பண்ணாக்கா கம்ப்ளீட் ஷீட்டுக்கு செலக்ட் ஆகும். அதனால வந்து நான் எனக்கு டேட்டா மட்டும் செலக்ட் பண்ணணும்னு இருந்துச்சு இல்லையா? ஸோ அதனால் வந்து நான் வந்து இங்கே வந்து கண்ட்ரோல்லே ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். சப்போஸ் எனக்கு வந்து இதை செலக்ட் பண்ணிவிட்டு எல்லா டேட்டாவும் செலக்ட் பண்ணணும்னு இருந்துச்சுன்னா திரும்பி இன்னொரு வாட்டி நான் வந்து கண்ட்ரோல்லே ப்ரெஸ் பண்ணுவேன். ஸோ 2 ஆப்ஷன் ஆச்சு. ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி வந்து செலக்ட் பண்ணால் இது செலக்ட் ஆகும். திரும்ப நான் செலக்ட் பண்ணால் கண்ட்ரோல்லே ஃபுல்லாக செலக்ட் ஆகும். அது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, யூஸ் ஆகும் ஃப்யூச்சரில். சரி, ஓகே. நம்ம வந்து ஃபார்மேட் பெயிண்டர் பற்றி பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? இப்போ வந்து இதே மாதிரி டேட்டா எங்கள் சீரியல் நம்பரு, இப்போ சீரியல் நம்பர் லெஃப்ட்டில் இருக்குது, ஐட்டம் கவுண்ட்டு, ப்ரைஸு இந்த மாதிரி இருக்குது. இந்த லெஃப்ட்டில் இருக்குது. கீழே வந்து நம்பர் வந்து ரைட் அலைன்டாக இருக்குது, ஐட்டம் வந்து லெஃப்ட் அலைனில் இருக்குது, கவுண்ட் வந்து ரைட்டில் இருக்குது, ப்ரைஸ் வந்து ரைட்டில் இருக்குது. இதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து பக்கத்தில் இருக்கிற இந்த குரூப் இருக்கு இல்லையா? இந்த குரூப் பக்கத்தில் இன்னொரு குரூப்புக்கு அலைன்மெண்ட்ஸ்னு இந்த குரூப்பில் வந்து பண்ணிக்கலாம். ஆனாக்கா நம்ம சிம்பிளாக ஃபாஸ்ட்டாக பண்ணோம்னாக்கா இது மாதிரி 1, 2 தான் பண்ணலாம். சப்போஸ் உங்கள்கிட்ட வந்து 200 இல்லை 300 டேட்டாஸ் இருந்துச்சுனாக்கா அந்த டைமில் வந்து ஃபார்மேட் பெயிண்டர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து ஃபார்மேட் பெயிண்டர் சூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ வந்து என்ன பண்ணுறேன், ஒரு வாட்டி இது எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு ஃபார்மேட் பெயிண்டர் மேலே ஒரு வாட்டி கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணாக்க என்ன ஆகும்னாக்கா அந்த ஃபார்மேட்டில் டீட்டெயில்ஸ் என்னென்ன இருக்குதோ அதெல்லாமே வந்து ஒரு இடத்துல காப்பி ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் நான் வந்து இதே மாதிரி என்னோடய கீழே இருக்கிற டேட்டாவுக்கு அப்ளை பண்ணிட்டுக்கு நான் இங்கே கிளிக் பண்ணிவிட்டு அதே மாதிரி ட்ராக் பண்ணிவிட்டு விட்டாக்கா எனக்கு வந்து மேலே இருக்கிற டேட்டா எப்படி இருக்குதோ அதே மாதிரி வந்து கீழே இருக்கிற டேட்டா வந்து அதே மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஃபார்மேட் பெயிண்டர் வந்து இந்த மாதிரி தான் சுச்சுவேஷனில் யூஸ் ஆகும். லைக் ஒரு டேட்டா இருக்குது நம்மகிட்ட ஃபுல் கலர்ஸ் அந்த கலர்ஸோடு இருக்கிற டேட்டா வந்து எங்கே அதே மாதிரி வேணும்னாக்கா வேறு பக்கம் கூட எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறது, அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். இது வந்து பேசிக்ஸு நம்ம முள்ளுமாக போயிட்டு இருக்கிறதுனால வந்து ஸோ நான் கலர்ஸ்ன்னு சொன்ன அப்புறம் நீங்கள் யோசிச்சிருப்பீங்க ஏன்னா மாதிரி கலர்ஸு அந்த மாதிரி. அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு இந்த வீடியோ வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போது நான் வந்து இங்கே கலர் போட்டுக்கிறேன். இது நீங்கள் போட தேவையில்லை, ஜஸ்ட்டு நான் வந்து நான் சொன்ன கான்செப்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணதுக்காக அவ்வளோதான். கலர் மட்டும் இல்லை, இதை வேறு ஒன்று எக்ஸ்ட்ரா கூட பண்ணலாம். நான் வந்து இங்கே போயிட்டு டேபிள் கூட போட்டுக்கிறேன். இப்போ என்கிட்ட வந்து கலருக்கு டேபிள் இருக்குது, இங்கே வந்து சிம்பிளாக டேட்டா இருக்குது. அதாவது இந்த டேட்டா வந்து கரெக்டாக இல்லை, அதாவது எனக்கு இந்த மாதிரி வேணும், பட் என்கிட்ட வந்து இந்த மாதிரி இருக்குது, லெஃப்ட்டு ரைட்டு இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிருக்கு, சான்சஸ் இருக்குது. ஸோ என்ன பண்ணுறேன்னா இதை வந்து இது எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு ஃபார்மேட் பெயிண்டில் கிளிக் பண்ணாக்கா ஒரு வாட்டி இந்த டேட்டா வந்து காப்பி ஆகிரும். நெக்ஸ்ட்டு நான் வந்து அதே மாதிரி இது எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு ரிலீஸ் பண்ணேன்னா கெஸ் பண்ணி பாருங்கள். நான் மேலே டேபிள்ஸ் போட்டிருக்கேன், கலர்ஸ் போட்டிருக்கேன், எல்லாம் டேட்டா வந்து லெஃப்ட்டில் ரைட்டில் அலைன் ஆகிருக்குது இல்லையா? அதே மாதிரி வந்து இந்த டேட்டாவது சேஞ்ச் ஆகிரும். பார்த்தீங்களா, சிம்பிள். ஒரே ஒரு பட்டனை ஒரே ஒரு ஃபார்மேட் பெயிண்டரை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம டேட்டா வந்து கம்ப்ளீட்டாகவே ஃபார்மேட் பண்ணிட்டோம். இது வந்து எவ்வளோ டேட்டா இருந்தாலும் சரி, கொஞ்சம் இருந்தாலும் அதிகமாக இருந்தாலும் எந்த மாதிரி டேட்டாஸ் இருந்தாலும் வந்து இந்த ஆப்ஷன் ஃபார்மேட் பெயிண்டரை யூஸ் பண்ணிவிட்டு ஈஸியாக நம்ம வந்து டேட்டா வந்து ஃபார்மேட் பண்ணிக்கலாம். மட்டும் இல்லை, அதை விட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது ஃபார்மேட் பெயிண்டரில். வேறு மாதிரி டேட்டாஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. அதுக்குள்ளே போனால் ரொம்ப பெருசாக லென்த்தி ஆகிரும். ஆல்ரெடி இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தியாக போடுற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ லாஜிக் என்னதுனாக்கா, ஒரு வாட்டி நம்ம கற்றுக்கும் போது வந்து ஒரு வாட்டி ஃபவுண்டேஷன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுதான் எப்போவுமே நான் ரிப்பீட் பண்ணுவேன். அதனால் வந்து இந்த வீடியோவில் வந்து என்ன பார்த்தோம்னாக்கா கட்டு, காப்பி, பேஸ்ட்டு, அப்புறம் வந்து ஃபார்மேட் பெயிண்டர், இந்த கிளிப்போர்ட் ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்குமோ எல்லாமே ஹோம் கீழே பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, ஃபாண்ட் ஆப்ஷன்ஸ் இல்லை ஃபார்மேட்டிங்னு சொல்லலாம். இந்த ஆப்ஷன்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.